Hi and hello friends, welcome back our AG Educational Guidance channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி AG Educational Guidance channel subscribe பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். and மறக்காம bell ஐகானையும் click பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா M.Tech Polymer Science Engineering. Master of Technology in Polymer Science அந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 years அண்ட் லெவல் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், டைப் பார்த்திங்கன்னா டிகிரி, எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேஷனாக இருக்கணும். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் கிராஜுவேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் அந்த கோர்ஸு. அண்ட் இந்த கோர்ஸில் நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு தான். இன்டர்ஃபேஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த கோர்ஸில். அண்ட் இந்த கோர்ஸோட இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ், கெமிசிஸ்ட், மெட்டீரியல் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோர்ஸில் நம்ம இதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா BE or B.Tech டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா AMIE இன் பாலிமர் சயின்ஸ் அண்ட் ரப்பர் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஆர் MSc பாலிமர் கெமிஸ்ட்ரி ஆர் MSc கெமிஸ்ட்ரி வித் பாலிமர் கெமிஸ்ட்ரி. இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா 60% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸை பொறுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கலாம் ஃபார் அட்மிஷன்ஸ்க்கு சம் ஆஃப் தி காலேஜில். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேராக இருக்கேன். அண்ட் M.Tech பாலிமர் சயின்ஸோட சிலபஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸோட சூட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் எல்லாம் நிச்சயமாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அதோட பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸ் உங்களால் ஸ்டடி பண்ண முடியும். அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸோட பெனிஃபிஷியல் பார்த்திங்கன்னா நீங்கள் மேஜர் டயர் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ண போகலாம். ஃபியூல், ரெஃபைனரிஸ், பாலிமர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக இதுக்குள்ளெல்லாம் ஒர்க் போகலாம். அண்ட் ஃபர்தர் ஸ்டடி பண்ணணுன்னாலும் நீங்கள் PhD பண்ணலாம். இந்த கோர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பெட்ரோகெமிக்கல்ஸ் பிளான்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸும் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஜாப் டைப்ஸும் பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன் சயின்டிஸ்ட், லெக்சரர், ப்ரொஃபஸர், மெட்டீரியல் சயின்டிஸ்ட் அண்ட் சீனியர் ப்ராசஸ் இன்ஜினியர், டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஜாப் டைப்ஸ் இந்த கோர்ஸுக்கு மோர் அண்ட் மோர் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் PhD பாலிமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். நாம் பார்த்து இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். AG எஜுகேஷன் கைடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.